ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தான ரெசிபியும் கூட. ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் இந்த மாதிரி 4-5 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். வாட்டிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கடையில் கேட்டிங்கனாலே அவங்களே வாட்டியே தருவாங்க. இந்த மாதிரி வாட்டி வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் முடியெலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா வயிற்றுக்குள்ளே போய் அது வந்து பிரச்சனையை கொடுக்கும். அதனால் நல்லா வாட்டி வாங்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. என்னதான் நம்ம 4-5 தடவை கழுவினாலும் மஞ்சத்தூள் போட்டு கழுவினா தான் அதனுடைய கிருமிலாம் போகும். கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். அடுத்தது 10 பல் பூண்டு தோல் உரித்து நசுக்கி வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளி அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு நல்லா வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்க போகிறோம். அதே போல் ஆட்டுக்காலையும் வந்து குக்கரில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் காமிச்ச எல்லா இன்க்ரீடியண்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம அந்த ஆட்டுக்கால் எல்லாத்தையும் வந்து குக்கரில் சேர்த்து வச்சுருக்கிறோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு எண்ணெயெல்லாம் எதுவுமே செலவாகாது, எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அதுக்கப்புறமா இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 விசில் வரைக்கும் வைங்க. இப்போது 10 விசில் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஆட்டுக்கால் சூப் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சத்தான ரெசிபியும் கூட. வாரம் ஒரு தடவை சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.